அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ்ஷான நீலகிரி ஸ்பெஷல் காய்கறி குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த குருமால அனைத்து வகையான காய்கறிகளுமே நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த மெத்தட்லயே நீங்க நான்வெஜ் குருமாவுமே செஞ்சுக்கலாம், முட்டை வச்சு செஞ்சுக்கலாம், சிக்கன், மட்டன் இதெல்லாம் வச்சுமே நீங்க நான்வெஜ் குருமா செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த நீலகிரி ஸ்பெஷல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல்ல நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குருமா செய்யறதுக்கு கிரீன் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச் அளவு பட்டை இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் எதுவும் நம்ம வறுக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இது கூடவே 6-7 பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்ப்போம், அதனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. 6-7 பல் அளவு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், 1 கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி அலசி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கங்க. புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சுருங்க. இப்போ நமக்கு க்ரீன் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒயிட் பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. அரை முடிய அளவுக்கு தேங்காய். நீங்கள் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்கள்லாம் கூட குறைய சேர்த்துக்கங்க. 6-7 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு நான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க. 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கங்க. 8-10 முந்திரி பருப்பு. இதே எல்லாத்தையுமே நம்ம தேங்காவோட சேர்த்துக்கலாம். தேங்காவோட சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயிட் பேஸ்ட்டையுமே தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சிடுங்க. இப்போ நமக்கு க்ரீன் பேஸ்ட், ஒயிட் பேஸ்ட் 2 பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நீங்கள் 3-4 பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பாதி பாதி சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயம் போதுமானதாக இருக்கும், ஏன்னா நம்ம இதில் நிறைய காய்கறியெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிக்கங்க. இது லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், அது வர நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கங்க. நம்ம இதிலே இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். சேர்த்து இதையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரை வதக்கிக்கணும். இதுக்கு எண்ணெய் நல்லா நம்ம தேவையான அளவு ஊற்றினா மட்டும்தான் அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வரும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு காலிஃப்ளவரு நான் மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு அலசிட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க. பச்சை பட்டாணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா காஞ்ச பட்டாணி நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு கேரட்டு, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு வேறு விருப்பமான காய்கறிகள் ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம், காளான் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையுமே நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை விழுதோடு சேர்த்து நல்லா காய்கறிகளை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து 3 நிமிஷம் நல்லா காய்கறியெல்லாம் வதங்கட்டும்.
3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரணும், அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நீங்கள் காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வர அளவு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காய்கறியுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஒரு முறை காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறமா புளிக்காத கெட்டி தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இந்த தயிர், புளிக்காமல் இருந்தால் தான் இந்த குருமாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நாம் அரைச்சி வச்சுருந்த வெள்ளை விழுதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த குருமாலாம் சேர்ந்து வர அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் தயிர்லாம் சேர்த்த பிறகு இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். அதுக்காக இன்னும் நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பில் இருந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு காரம்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு தேவைப்பட்டது, அதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை நீங்கள் பாதியாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு காரம் கரெக்டாக வந்துடும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தேங்காயோடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் வரட்டும். உங்களுக்கு 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். இடையிடையில் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கடைசியாக அடுப்பை அணைச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சாப்பிடும்போது ஒரு லெமன் துண்டை நீங்கள் பிழிஞ்சு கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமாவுக்கு கூட நீங்கள் இந்த குருமாவை வச்சு சாப்பிடலாம். உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த குருமா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த நீலகிரி ஸ்டைல் காய்கறி குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.